வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான தேங்காய் பர்பி எப்படி செய்து பார்ப்போம். ஒரு தேங்காய் எடுத்து மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டு துருவி வச்சுருக்கேன். ஒரு கப்பு. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்துப்போம். ஸ்லோலியே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்குங்க. ஸ்லோலியே வச்சுக்கோங்க. இதே போல கிளறிக்கிட்டே இருங்க. 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். 1/2 கப் சுகர் சேர்த்துப்போம். சுகர் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. 1/2 கப் கரெக்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இது கூட ஏலக்காய் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் வந்து நிறைய சேர்க்க தேவை, ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். இது ஒரு 10 நிமிஷம் கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக நட்ஸ் வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு நட்ஸ் சேர்த்துக்குங்க. ஸ்லோலியே வச்சு நல்லா வறுத்துக்குங்க. இது கூடயே வறுத்து வச்சுக்கிற நட்ஸு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ வந்து கரெக்டான பதம் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பிளேட்டில் மாற்றிப்போம். பிளேட் எடுத்துக்குங்க. கொஞ்சமாக நெய் தடவிக்குங்க. இப்போ வந்து பிளேட்டில் மாற்றிப்போம். இதுபோல் ஸ்பூன் வச்சு நல்லா பரப்பி விட்டு நல்லா சேஃபாக தட்டிக்குங்க. ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். இப்போ வந்து நம்ம பீஸ் போட்டுப்போம். இது போல் பீஸ் போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டான தேங்காய் பர்பி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.